வணக்கம் நண்பர்களே. மீடியா செக்டார் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு டிப்ஸ் மியூசிக் பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஷியல் ரேஷியோ அனலைஸ், மற்ற எல்லா டீட்டெயிலையும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மார்க்கெட் கேப் 6,933 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1, டிவிடெண்ட் ஈல்டு 2.37%, 52 வீக் ஹை ₹718, 52 வீக் ஹையிலிருந்து 24% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் 52 வீக் லோ 483, 52 வீக் லோல இருந்து 12% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 92%, டெய்லி வொலாட்டிலிட்டி ஆல்மோஸ்ட் 6%, ஏர்னிங் ஈல்டு 2.7%. அடுத்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 64% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 7% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 5% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அண்ட் பப்ளிக் 24% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு ஃபினான்சியல் இயர் 2023-24-25 29% இம்ப்ரூவ்மெண்ட் இயர் ஆன் இயர் இருந்துகிட்டே இருக்கு. அடுத்தது 5 இயர்ஸ் ஆவரேஜ் பார்க்கும்போது 28, 3 இயர்ஸ் ஆவரேஜ் 32 அண்ட் 2 இயர்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்க்கும்போது 29% இருக்கு. ஸோ டாப் லைன்ல நல்ல growth காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. பாட்டம் லைன் growth லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR 71%, லாஸ்ட் 3 இயர்ஸ் 35 அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் 44%. பாட்டம் லைன்லயும் நல்ல growth இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் 63% அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆல்சோ 63%, லாஸ்ட் 2 இயர் 66%. ஆப்ரேட்டிங் மார்ஜின்லையும் லாஸ்ட் 3 இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயர் 3% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். நம்ம கால்குலேஷன் 24 crore குவார்டர்லி எஸ்டிமேட். அவங்க ஆனுவல் Q3ல கொடுத்த குவார்டர்லி ரிப்போர்ட் 59 crore. நம்மளோட எஸ்டிமேட்டை விட 35 crore அதிகமாகவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். டிப்ஸ் மியூசிக்கோட கம்பேர் பண்ணக்கு PVR INOX, சன் டிவி, ஜி என்டர்டைன்மெண்ட், சரிகமா இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கிறோம். மீடியன் பிரைஸ் டு புக் 8, இவங்க 34 இருக்கு. ஸோ பிரைஸ் டு புக் மீடியனை கம்பேர் பண்ணும்போது உச்சபட்சமான ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.22, இவங்களது 0, கடன் எதுவும் கிடையாது. அடுத்தது எபிட்டா மார்ஜின் மீடியன் 40, இவங்க 72 வச்சிருக்காங்க. ஸோ எபிட்டா மார்ஜின் மீடியனை விட கிட்டத்தட்ட 32% அதிகமாகவே இருக்கு. அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 23, இவங்க 51 வச்சிருக்காங்க. மீடியனை விட 50% அதிகமாகவே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 21, இவங்களது 76 இருக்குது. மீடியனோட 2 மடங்கு அதிகமான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வச்சிருக்காங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 30, இவங்க 106. இந்த கேட்டகரியிலே யாருமே இல்லாத அளவுக்கு பிளஸ்ல இருக்குது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 2, இவங்க 2.37% கொடுக்குறாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 37, இவங்களது 67. ஸோ 30% அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 2, இவங்களது ஆல்மோஸ்ட் 2 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ கடனே இல்லாதனால இது பார்க்க தேவையில்லை. அடுத்தது டெப்ட் டு அசெட் மீடியன் 29, இவங்க 38 வச்சிருக்காங்க. மீடியனை விட அதிகமா 10% அதிகமா இருக்கு. தட் மீன்ஸ் கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் அசெட்டை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசெட் 14.75 மீடியன், இவங்க 47 வச்சிருக்காங்க. அடுத்தது பிரைஸ் டு சேல் 7x, இவங்க 22x. இபிஎஸ் growth மீடியன் -4, இவங்களது 100%,
காட்டுறாங்க. டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர் ஹை ரூ. 950 நவம்பர் 2024 வந்த ஹை. லோ ரூ. 43 மார்ச் 2021 வந்த லோ. பிரைஸ் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது டாப்பும் இல்லாம பாட்டம் இல்லாம மிடில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஹை ரூ. 718 ஜூன் 2025 வந்த ஹை. லோ 483 நவம்பர் 25 வந்த லோ. ஆஃப்டர் நவம்பர் 2025 லோவுக்கு அப்புறம் ஸ்டாக் ஹையர் ஹை பண்ண ட்ரை பண்ணுது. பட் சைட்வே மூவ்மெண்ட்ல தான் இப்போ போயிட்டு இருக்குது. நியர்பை லோ கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பிரைஸ் மூவ்மெண்ட் டிப்ஸ் மியூசிக் பிளஸ் 1121%, சரிகமபா பிளஸ் 171%, சன் டிவி பிளஸ் 28%, PVR INOX minus 30%, ZEAL minus 60%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது டிப்ஸ் மியூசிக் மைனஸ் 15% அண்ட் ZEAL minus 10%, சரிகமா minus 31%, PVR INOX plus 12%, and Sun TV plus 11%. நெக்ஸ்ட் ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனாலிசிஸ் பொறுத்தளவுக்கு மீடியா செக்டர்லேயே இந்த கம்பெனி தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 72%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 51%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 76%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 106%, டெப்ட் டு ஈக்விட்டி 0, கரண்ட் ரேஷியோ 1.84, இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ இல்லை, எதுவும் கடனே இல்லாதனால இதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்தது டெப்ட் டு அசெட் 38%, டெப்ட் டு அசெட் 30 தான் வச்சிருக்கணும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ். ஸோ 8% இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் விட அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் 47%, பிரைஸ் டு சேல்ஸ் 22x, பிரைஸ் டு புக் 34x, புக் வேல்யூ 16 rupees, என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 30x, PEG ரேஷியோ 0.5 அண்டர் வேல்யூன்னு காட்டுது. PE ரேஷியோ ஆல்சோ 0.5 அண்டர் வேல்யூன்னு காட்டுது. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 7 வாங்கிக்கிறது அருமையான ஸ்கோர். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 937, லோ 484, லோவுக்கும் ஹைக்கும் ஆவரேஜ் 711. ஸோ ஆவரேஜ்லேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆவரேஜ் விட 24% கம்மியாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 990 ரூபா, இம்ப்ளைட் மார்க்கெட் ப்ரைஸ் 370 ரூபா. ஐவியும் ஐஎம்பியும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 680 ரூபா. இந்த 680 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 619. 619 ரூபா பையிங் பிரைஸோட கரண்ட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் பிரைஸ் 12% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 7.32, கரண்ட் இபிஎஸ் 14.7. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 1 மடங்கு அதிகமா இருக்குது. 100% அதிகமா இபிஎஸ் growth காட்டுது. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். ஆவரேஜ் பி லாஸ்ட் ஃபினான்ஸ் இயர் 2025 மட்டும்தான் இங்க கேப்சர் ஆயிருக்கு. ஸோ அதுவே பேஸா வச்சு கம்பேர் பண்ணும்போது 50, கரண்ட் பிஇ 37.8. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஸ் இயர் 2025 பிஇக்கும் கரண்ட் பிஇக்கும் 25% மைனஸ்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இதே கரண்ட் பிஇ கூட இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 4% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பதில் சொல்ல பார்க்குறேன்.